இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வள்ளி வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்க கடைசியில் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில் வந்து உண்மையாக வந்து ஆக்சிடென்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஸ்டேஜில் வச்சே நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து மாப்பிள்ளையோட ஃபேமிலி வந்து கிளின்னு கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த வரதட்சணை காசு இருக்குல்ல, அதை வந்து திருடுறதுக்கு அந்த திருடன் வந்து ரெடியாக இருக்கான் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் நம்ம வீரா வந்து ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே யாரா அது புதுசாக இருக்காங்களே, லோக்கல் பாயாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீராவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பாண்டியன் இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறனும் கூட இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வந்து மூஞ்சியே சுருங்கி போச்சு. என்னடா கல்யாணத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறப்போ வந்து மாப்பிள்ளையோட அப்பா வந்து என்ன சொல்லிடுறாரு, என்ன அது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணம் நினச்சிங்களா, எதுவும் சத்திரம் நினச்சிங்களா, இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க, வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும், அதை விட்டு தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுது. சார் நம்ம வீரா கல்யாணத்துக்கு வந்து இப்படி வந்து பண்ணணும்னு நினச்சோம், இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து களத்தில் இறங்குறாங்க. நாளைக்கு என்னோட வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கலாம் வந்தால் இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உங்கள் வீட்டுக்காரங்க வேறு, இவங்க வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. எனக்கு எல்லாருமே ஒன்று தான், அவங்களும் எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க தான், அவங்களே நான் ஃபேமிலியில் ஒரு ஆளை தான் பார்க்கேன். அண்ணே நீங்கள் இருங்கண்ணே ஆடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் இருக்கட்டும் பாப்பா, நாங்கள் வந்தோம் உன்னை பார்க்கணும்னு நினச்சோம், பார்த்துட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணா எதுக்குண்ணே போகிறீங்க, இருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து மன்னிப்பு கேட்காரு. எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க, என்னைய மாப்பிள்ளை வீட்டு சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன், தயவு செய்து நீங்கள் இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு. உடனே அவங்க வந்து சரியா, நீங்கள் பாண்டியன் இருந்தால் கூட வீராக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருக்க மாட்டான், ஆனால் நீங்கள் வந்து பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக வேண்டியது நாங்கள் இருந்து கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பயங்கரமான அவமானமாக போகுது. இதை என்னடா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஒரு பக்கத்தில் இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவங்க வராங்க, நம்ம மாறன் வந்து வராங்க. என்ன வீரா கல்யாணத்தை நிப்பாட்டிடு, பாத்தியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படி இப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பற்றி சொல்கிறாரு. இங்கே பாரு எந்த தைரியத்தில் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் காலத்தில் தாலி கட்ட போகிறதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு தேவையில்லாமல் ஏதாவது ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத, நான் உங்ககிட்ட எப்போயாவது ஐ லவ் யூ அப்படின்னு ஏதாவது சொன்னேன்னா, இல்லை உன்னை லவ் பண்ணுறேன் ஏதாவது சொன்னேன்னா, நீ தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்கிட்டு வந்துட்டு நாளை காலையில் நான் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ இந்த நேரத்தில் வந்து இப்படி சொல்லாத. அது மட்டும் இல்லாமல் எந்த காலத்துலேயும் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணவே மாட்டேன், எங்கள் அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு நீ வந்து இப்படி போயிருக்க, உன்னையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி விட்டுறாங்க. உடனே மாறனுக்கு வந்து கஷ்டமாயிடுது. சரின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உன்ட்ட அந்த உண்மையை சொல்ல முடியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கடுத்து வந்து அவர் அதுக்கடுத்து ஜாலி ஆகிடுறாரு. உன் கழுத்தில் நான் தான் தாலி கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஜாலி ஆகிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா கண்மணிக்கிட்ட வந்து நம்ம இவங்க ராமச்சந்திரன் வந்து உண்மையை சொல்லிடுறாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வரதட்சணை கேட்குறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னம்மாம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆச்சரியப்படுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா நீயும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள், அதனால் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நீ யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் இது மட்டும் வீராவுக்கு தெரிஞ்சால் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா, நம்மளே கல்யாணத்தை நிப்பாட்டிருக்கலாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடுமா, நீ முன்னாடி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான் தான் அவன் சொல்லலை, இப்போ சொல்கிறேன் சரியா, இனிமேல் யார்ட்டையும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ராமச்சந்திரன். சரிம்மாம்மா ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி நடிப்பை போட்டுடுறாங்க. சரிம்மா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது வரதட்சணை பேங்கில் பேலன்ஸ் ஒரு 20 லட்ச ரூபா இருக்குல்ல, அதை வந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பேங்க்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு பையை கொடுத்துட்றாரு. பேங்க் மேனேஜர் வந்து உங்கள்கிட்ட வந்து 20 லட்சம் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ராகவன் வந்து பேக்கை ரூமுக்குள்ளே கொண்டு போகிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து இங்கிட்ட ஒரு குரூப் வந்து அந்த வரதட்சணை காசு ஆட்டையை போடுறதுக்காக ஒருத்தவங்க வில்லன் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காசு எங்கே போகுது எங்கே வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம காசை வந்து கொண்டு போய் ஒரு ரூமில் வச்சு பூட்டுறாங்களா, அதெல்லாம் நோட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துலேருந்து வெளியில் தான் நம்ம இவங்க அதாவது ஆட்டையை போடுறவங்களாம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வள்ளியை காட்டுறாங்க. நம்ம மாறன் நம்பினா இதெல்லாம் சரியாக வராது, அவன் போய் பேசிக்கிற மாட்டான், நம்மளே போய் டேரெக்டாக வீரா கிட்டே போய் உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து நேரம் இறங்குறாங்க. வீரா வந்து ஒரு இடத்துல கவலையோடு நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல போகிறாங்க. அம்மா வீரா நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாறன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொன்னல, அந்த பொண்ணு நீதாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அம்மா அதெல்லாம் இல்லைம்மா நான் வந்து லவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு வீரா, நீ கொஞ்ச நாள் பேசுனதுக்கே அவன் வந்து 3 நாளாக வந்து சரக்கு அடிக்காமல் வந்தான். ஆனால் நான் எவ்வளவோ சொல்லி திருத்தி பார்த்தேன், சின்ன வயசுலேருந்து அவன் நான் தான் வளர்த்தேன், ஆனால் என் பேச்சை கேட்காதவன் என்னை விட உனக்கு தாம அதிகமான மதிப்பு கொடுக்கான், தயவுசெய்து அவனை ஏற்றுக்கோமா, அவன் கண்டிப்பாக அவனை நீ கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அம்மா என்னம்மா இப்படி நீங்களும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தாம்மா சொல்லி புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனை ரோட்டில் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு கண்டுக்காமல் போனவன் அவனை எப்படிம்மா நான் வாழ்க்கை பூரா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்லவா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி நான் உண்மையை சொல்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ராகவனும் எனக்கு ஒரு பையன் தான், மாறனுக்காக ராகவனை மாட்டி விட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து விரும்புன்னு கோவத்தோடு போயிடுறாங்க. உடனே வள்ளியம்மான்னு கூப்பிட்றாங்க. அவங்க வாட்டில் போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம இவர் இருக்கார்ல ராமச்சந்திரன் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட வந்து வரதட்சணை 20 லட்ச ரூபாய் கொடுக்காரு. இந்தாங்க சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்தாங்க. பணத்தை பார்த்தோன்னே அவங்க மூஞ்சியில் வந்து ஒரு 32 பல்லு தெரியிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தவொடனே நல்லா சரி கரெக்டாக இருக்குது சம்பந்தி, நான் பெரிய மனுஷன் தான், சரி இந்தாங்க இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எல்லோரும் ஷாக் ஆகிடுது, என்னடா காசை திருப்பி கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நீங்களே வச்சுருங்க, நான் போகும்போது வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதானே பார்த்தேன் நீ திருந்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து நக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. சம்பந்தி வேலை அவ்வளோ வேலை இருக்குது, இதை வச்சுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சம்பந்தி இங்கே காசு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, இருக்கிறதெல்லாம் நம்ம ஆளுங்க தான் சரியா, நம்ம வரதட்சணைன்னு வெளியில் யாருக்குமே தெரியாது, அதனால் சும்மா பிரச்சனையெல்லாம் உள்ளே வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து ஒரு பீரோலுக்குள்ளே அந்த காசெல்லாம் வச்சு பூட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.